அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும் போது அவன் போய்விட்டான் என்றான். அவன் போய்விட்டான். இவன் திறமை இல்லாதவன் அல்ல, இவன் நல்ல திறமசாலிதான். ஏன்னா இவனை நம்பி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கைதி மிக முக்கியமானவனாயிருந்திருக்கிறார். ஆகவே தான் கணக்குப்படி 3000 சேக்கல் வெள்ளி நீ திரும்ப நஷ்டீடா தரணும்னு சொல்றான்னா, அல்லது உன் பிராணனுக்கு ஈடாக என்று சொல்லி உனக்கு மரண தண்டனை என்று சொல்வான் என்றால், இப்போ இந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்போ இவன் திறமசாலித்தான். ஆகவே தான் மிகப்பெரிய பொறுப்பை இவன் கரத்திலே கொடுத்திருந்தான். மட்டுமல்ல, இவன் சோம்பேறியும் அல்ல, நன்றாய் வேலை செய்யக்கூடியவன், ஹார்ட் ஒர்க்கர் தான். என்ற நான் அங்கும் இங்கும் அலுவலாயிருந்த பொழுது அவன் தப்பிவிட்டான் சொல்றதுனால இவன் சோம்பேறியும் அல்ல, இவன் கடினமாய் வேலை செய்யக்கூடியவன் தான். இன்னோட சொல்லலாம், இவன் அறியாமையினால் இப்படி இந்த விஷயத்திலே இவன் தோல்வி அடையவில்லை, கைதி தப்படவில்லை. இவனுக்கு தெரியும் இந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியம், இந்த பத்திரப்படுத்த வேண்டிய கைதி எவ்வளவு முக்கியம். தன் கரத்தில் கொடுத்த பொறுப்பு அப்படி தவறினால் அதனால் வருகிற விளைவு என்ன எல்லாம் நல்லா தெரியும். இவன் அறியாமையினால் அல்ல, எல்லாம் இவனுக்கு தெரியுங்க. இவனுடைய பொறுப்பு தப்பவிட்டா வாழ்வாசாவா பிரச்சனை, அது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி எல்லாவற்றையும் அறிந்தவன் தான். பிறகு எப்படி தோல்வி அடைந்தான் என்று சொன்னால், எந்த காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமோ, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், முதலிடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களிலே பிஸியாக இருந்துட்டான். அதுதாங்க அவன் பிரச்சனை. பாத்தீங்களா, நாம் அநேக நேரத்துல எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்குரிய காரியங்களை முதலிடம் கொடுக்காமல், கர்த்தர் விரும்புகிறதை செய்யாமல், தேவ சித்தம் அறியாமல், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல், மற்ற அநேக காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுத்து இங்கும் இங்கும் அலுவலா இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக தோல்வி அடைந்தவர்களாகத்தான் இருப்போம். மனுஷருக்கு முன்பாக வெற்றி பெற்ற மக்களா இருக்கலாம், மனுஷன் புகழலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தோல்வி அடைந்த மனிதராகத்தான் இருப்பீங்க. ஆக தேவ சித்தத்துக்கு முதலிடம் கொடுத்து, சாட்சியுள்ள ஜீவியத்துக்கு முதலிடம் கொடுத்து, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் முதலிடம் கொடுத்து அவசரப்படுத்தினால் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.